நம்ம கூட பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. இப்போ என்ன தெரிந்து கொள்றாரு, என்ன அபிஷேகம் பண்றாரு, என்ன அழைக்கிறாரு, என்ன போன்றாரு. அப்ப நான் போய் ஏதாவது செய்யணும் இல்லையா? கர்த்தர் அழைச்சிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்காருன்னா ஏன் விசுவாசத்தை நான் பயன்படுத்தி ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. எடுத்து வச்சாதான் அதை பார்க்க முடியுது. அது ஒரு தடவை அனுபவிச்சுட்டா அதுக்கப்புறம் தைரியம் வந்துடுது பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு, கர்த்தர் கிரியை செய்கிறாரு, கர்த்தர் உள்ளங்களை தொடுவார், ஆள்களை கொண்டு வருவார்ன்ற அந்த எண்ணம் வந்துடுது, விசுவாசம் வந்துடுது பாருங்க. இது எப்படின்னா, அந்த கெமிஸ்ட்ரி லேபில் 2 கெமிக்கல்ஸை வச்சுருக்கீங்க, தனித்தனியாக வச்சுருக்க வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதை கொண்டு போய் அதோட கலந்தீங்கன்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்கும். கலக்கிற வரைக்கும் அது ஒன்றும் ஆகாது. அதுக்கு தனித்தனி பவர்ஸ் இருக்கும். 2த்தையும் கலந்தீங்கன்னா தான் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனு உண்டாகும். அது மாதிரி இது கர்த்தருடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அபிஷேகம், இது ஒரு பக்கம் இருக்குது. என்னுடைய விசுவாசம் இன்னொரு பக்கம் இருக்குது. இது 2த்தையும் ஒன்றா சேர்த்தாதான் பெரிய வேலையே நடக்கும்.